ஆர்சிபி அணியுடைய நட்சத்திர வீரர் ரஜத் பட்டிதார் அவர்கள் ஐபிஎல் பிளே ஆஃப் போட்டிகளில் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்தியிருக்காரு. தர்மசாலாவில் நடந்த குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான குவாலிஃபயர் 1 போட்டியில 33 பந்துகள்ல 93 ரன்கள் குவித்து அசத்திருக்காரு. ஃபைனலுக்கு நேரடியாக தகுதி பெறும் அப்படின்ற முக்கிய போட்டியில ஆர்சிபி அணிக்காக களமிறங்கிய பட்டிதார் அவர்கள் 5 4கள் மற்றும் 9 சிக்ஸர்களுடன் 281.82 ஸ்ட்ரைக் ரேட்ல 93 ரன்களை அடித்து ஆட்டமிழக்காமல் இருந்திருக்காரு. இந்த ஆட்டத்தின் மூலம் ஐபிஎல் பிளே ஆஃப் போட்டிகளில் தன்னுடைய சாதனையை மேலுமே மெருகேற்றிருக்காரா. இதுவரைக்குமே 6 பிளே ஆஃப் இன்னிங்ஸ்களை விளையாடி உள்ள அவர் 112.66 அப்படின்ற அபாரமான சராசரியுடன் 338 ரன்களை எடுத்திருக்காரு. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 193.14. இதுல ஒரு சதம் மற்றும் 2 அரை சதங்கள் அடங்கும். குறிப்பாக 2022 சீசன்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான எலிமினேட்டர் போட்டியில அவர் அடித்த 112 ரன்கள் ஆர்சிபி பேட்ஸ்மேன்களுடைய மிக சிறந்த ஆட்டங்கள்ல ஒன்றாக கருதப்பட்டது. ஐபிஎல் பிளே ஆஃப் போட்டிகள்ல இதுவரைக்குமே 25 4கள் மற்றும் 24 சிக்ஸர்களை விளாசி ரஜத் பட்டிதார் அவர்கள் பிளே ஆஃப்கள்ல நட்சத்திர வீரராக சொல்லிச்சிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த சீசன் முழுக்கவே ரஜத் பட்டிதார் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. ஒரு பேட்ஸ்மேனாக மட்டுமல்லாமல் ஒரு கேப்டனாக மிக சிறப்பாக ஆடி இருக்காரு. கிட்டத்தட்ட 18 வருடமாக ஆர்சிபி கப்படிக்காமல் இருந்த நிலையில இவர் கேப்டன்சி பதவி ஏற்றதுமே முதல் கப் அடிச்சாங்க. தற்போது 2வது ட்ரோஃபியுமே லோடிங் அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்திய T20 அணியுடைய கேப்டனாக ரஜத் பட்டிதார் அவர்களுடைய பெயர் தான் முன்னிலை வகிக்குதான். சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே பிசிசிஐ இதனை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க இருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.